அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழியர்கள் மீதும் இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று கொண்டுள்ளார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறான். பொதுவாக மனிதனுக்கு உபதேசம் செய்கிற பொழுது இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளாதீர்கள், இது அற்பமானது, அழிந்து போகக்கூடியது என்றுதான் பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம், உரைகளையும் உபதேசங்களையும் கேட்டிருக்கோம். ஆனால் அது மாற்றான கருத்து கிடையாது. உலகம்ங்கிறது அற்பமானது தான், ஆசைகள் நிறைந்தது தான், அழிந்து போகக்கூடியது தான். இந்த அழிந்து போகக்கூடிய ஆசைகள் நிறைந்த இந்த உலகத்தை யாருக்காக படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால், இறைவன் மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கிறான். மனிதனுக்காக படைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் வானம் பூமி அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எல்லாமே ஒரு சின்ன அணுவாக இருந்தால் கூட குர்ஆன்ல சொல்ற சமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா, ஒரு அணுவளவு அவர்கள் நன்மை செய்தாலும் அதை கண்டு கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அணுவை பற்றி பேசுகிறான். அணுங்கிறது இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, 21ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான் அணு. அந்த அணுவை பற்றி இறைவன் பேசுகிறான் அப்படின்னா, அந்த அணுக்கள் கூட எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் மனிதனுக்காக தான். அந்த அணுக்களையே 2-3 வகையாக பிரிக்கிறான். நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான் சொல்லி 2-3 வகையாக பிரித்து ரொம்ப பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு உயிரினங்கள்லாம் பூமியில் வாழ்கிறது அப்படிங்கிறது. அப்போ அதெல்லாம் எதற்காக படைத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதனுக்காக தான். இந்த பிரம்மாண்டமான படைப்பும் யாருக்காக படைக்கப்பட்டது? மனிதனுக்காக. ரொம்ப அணுக்களாக இருக்கிற நுண்ஈரிகளை கூட எதற்காக படைத்திருக்காங்க? மனிதனுக்காக தான் படைத்திருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதுன்னா மனிதனுக்காக தான். அதெல்லாம் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன சொல்றாங்கன்னா, ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, அவ்விறைவன் எத்தகையவன் என்றால் அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். சும்மஸ்தவா இல்ல சமாயி சவ்வா போன சபுவா சமாவாது. பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். வஹுவபி குல்லி ஷைஇன் அலீம், எல்லாத்தையும் மனுஷனுக்காக படைச்சாங்க. படைச்சிட்டு ரப்பு சொல்றான் பாருங்க, வஹுவபி குல்லி ஷைஇன் அலீம், அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கிறான், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். சொல்லிட்டு வசக்கரலக்கு மாஃபி சமாவாதி வமாஃபில் அர்லி ஜமியம் மின்ஹு, வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ள அனைத்தையும் அவன் உங்களுக்கு பயன்பட செய்தான். படைச்சுனா ரொம்ப எல்லாத்தையும். நம்ம ஒரு பொருளை தயாரிப்போம், நமக்கு பயன்படுவோம், இல்லைன்னா யாருக்காவது பயன்படாமல் போயிடும், நமக்கே பயன்படாமல் கூட போயிடும். உலகத்தில் அப்படிதானே அறிவியலை பார்க்குறோம். ஆரம்ப காலத்தில் ஓடின ஏரோப்ளான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ நவீனமாக மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே செஞ்சது பயன்படாமல் போச்சுல. ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் படைத்த அனைத்தையும் உங்களுக்காக தான் படைச்சேன். படைத்த அனைத்தையும் எதையும் வீணாக்கல, எல்லாமே உங்களுக்கு பயன்பட செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா சொல்றா ரப்பு, இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில்லாஹி, ஆயாத்தில் லிகௌமியத ஃபக்கரும், சிந்திக்கும் சமுதாயத்திற்கு இது பல சான்றுகள் உள்ள நேரம். ரப்பு சொல்றா, நீ சிந்திச்சு பாரு. படைச்ச எல்லாத்தையும் படைச்சிருக்கேன். யாருக்காக படைச்சேன்? உனக்காக படைச்சேன். படைச்ச எல்லாத்தையும் வீணாக்கல, உனக்கு பயன்பட செய்தேன். அதை நீ சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது பல அத்தாட்சிகள் உனக்கு வெளிப்படும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது எல்லாமே. இப்போ மனிதனுக்காக படைக்கப்பட்டது என்றால் இந்த உலகத்தில் ரப்பு பிரம்மாண்டங்களை நிறைய படைச்சு வச்சிருக்கான். ஆனால் மனிதன் எதன் பக்கம் போகிறான் அப்படின்னு சொன்னால், இறைவன் எதை தடுத்தாக அற்பமான காரியம். உலகத்தில் என்னத்தை கண்டோம்?
வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்கணும். இருக்கிற வரைக்கும் ஆண்டு அனுபவிச்சுட்டு செத்து போகும்னு நினைச்சிட்டு மது மாது சூது இதுல தான் மனிதன் கவனம் செலுத்துகிறான். இது மனிதனுடைய மதியை மயக்கி அறிவை இழக்க செய்து சமூக சீர்கீட்டை ஏற்படுத்தி சமூகத்தையே அழிக்குமோ அதுலதான் மனிதன் என்ன செய்யறான். இதான் உலக வாழ்க்கை, நல்லா குடிக்கணும், நல்லா விபச்சாரிக்கிட்ட போகணும், நல்லா காசு பணத்தோட வாழணும், இப்படிதான் நினைக்கிறானே தவிர இதைத்தான் உலக ஆசைன்னு சொல்றாரு. இறைவன் எதை தடுத்திருக்கிறானோ அதை நோக்கி போவதற்கு பேர் உலக ஆசை. நீ இந்த உலகத்தை பாரு, உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இவ்வளவு இறைவன் நம்ம படைத்ததை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் எனக்காகத்தான் படைச்சானா? வானத்தை எதுக்கு படைச்சான்? நான் ஒரு மனுஷன் இன்னொரு மனிதனுடைய பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளாக்கணும் அப்படிமா. என்னை விட உசமா இருக்க என்ன செய்யலாம்? நீ எல்லாம் ஒரு ஆளாக்கணும். அடிச்சான் ஏழு ஆள் இல்லாத அனாதை போய நீலாம் ஒரு ஆளாடா இருந்தா. எனக்கு தான் ரொம்ப இவ்வளவு பெரிய வானத்தை படைச்சிருக்கான், எனக்கு தான் இவ்வளவு பெரிய பூமியை படைச்சிருக்கான், எனக்கு தான் இந்த மலைகளை படைச்சிருக்கான், எனக்காகத்தான் மலை பொழிவுக்கை செய்யறான். ஆடு மாடு கொசு ஈ எறும்பு எல்லாத்தையும் எனக்கு தான் படைச்சிருக்கான். எனக்காக இறைவன் இவ்வளவு எதற்காக படைக்கணும் அப்படின்னா இறைவன் படைச்சிருக்கான். என்னை வணங்க இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை நான் படைக்க போகிறேன். இறைவனுடைய பிரதிநிதி நம்ம. என்னை வணங்க இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை படைக்க போகிறேன். அந்த பிரதிநிதி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தனையும் வேணும். இந்த படைப்பு சாதாரண படைப்பு, மனித படைப்பு என்பது உயர்வான படைப்பு. திருவள்ளுவர் சொன்னார் சொல்லுவாங்க, அரிது அரிது மனிதராய் பிறப்பது அரிது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இறைவன் சொல்றான், மனிதனை நாம் அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறார் குர்ஆன்ல. மனிதனை நாம் அழகான படைப்பாக படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறார். இந்த அழகான படைப்பு இந்த பூமியில் செயல்பட வேண்டும், என்னை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இதனுடைய இயக்கத்துக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது. ரப்பு அத்தனையும் படைச்சு என்ன நீங்க வணங்க மாட்டீங்களா? ரப்பு கேட்கறான், என்னை நீங்கள் வணங்க மாட்டீர்களா, எனக்கு நீங்கள் மாறி செய்வீர்களா என்று ரப்பு கேட்கலாம்னா, அப்ப நம்ம இறைவன் நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறான், எதற்காக படைத்திருக்கிறான் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து சிந்தித்து அவனுக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற மக்களாக உங்களையும் நம்மையும் ஆட்சி அருள்வானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாகனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு